வேற ஆளை வச்சுட்டு பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. அதுக்கு இப்போ நம்மளை மாதிரி 6 அறிவு கிடையாது, 5 அறிவு தான். அது தன்னை யாராவது ஏதோ பண்ணுறாங்களோன்னு நினச்சி பயந்துட்டு, இல்லை யாராவது ஒருத்தன் அது மட்டும் கல்லை விட்டு எரிஞ்சிருப்பான். அதே ஃபேஸ் நம்மகிட்ட இருக்குன்னு நினச்சி நம்மளுக்கு துரத்தலாம், இல்லை குலைக்கலாம். அந்த மாதிரி இது சகஜம். வெளியில் என்ட்ரன்ஸில் அவுட் வைக்கிற செப்பலில் தூக்கிட்டு போயிடுது, இல்லை உள்ளே வந்தது டாகு, இல்லை சில நேரத்தில் யாருன்னா வந்தாலும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணி குலைக்குது. ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி வச்சு கவர்மெண்ட்டே அந்த இடத்த ஒரு ரெக்வயர் பண்ணிட்டு அந்த இடத்துல விட்டுடலாம். அந்த டாகுங்கள்லாம் அவங்களே பராமரிச்சுக்க வேண்டியது தான். சில எவ்வளோ நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறோம், சில குழந்தைங்களை துரத்திக்கிட்டு போய் அதை கடிக்கிறது. இப்போ பைக்கில் போகும்போது நம்மளால் மேலே விழுவுது, காலை கடிக்குதோன்னு நம்ம காலை தூக்குறோம், வண்டியிலேருந்து போய் கீழே விழுந்துடுறோம். ஆத நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் சில காலங்களாகவே தெருநாய்க்கள் தொந்தரவுங்கிறது அதிகமாகி கொண்டே போயிட்டு இருக்கு. இதை பற்றி தினம் தினம் செய்திகள் ஊடகங்களில் வெளியாகி கொண்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராபிஸ் தொற்றுனால பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதனால் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெருநாய்க்களின் தொந்தரவு குறித்து ஒரு ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தி அதில் சில முக்கிய முடிவுகளையும் எடுத்திருக்கிறாங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வரவேற்கத்தக்க விஷயந்தான். ஏன்னா இன்றைக்கி ரோட்டில் சின்ன குழந்தைங்க போனாலோ, இல்லை பைக்கில் நம்ம ஓட்டிகிட்டு போனாலோ, இல்லை ஆட்டோவில் உட்காந்து போகிறது சேஃபு. 2 வீலர்லேயோ நடந்தோ போனாலும் அதுக்கு அறிவு கிடையாது இல்லையா. அதுக்கு இப்போ நம்மளை மாதிரி 6 அறிவு கிடையாது, 5 அறிவு தான். அது தன்னை யாராவது ஏதோ பண்ணுறாங்களோன்னு நினச்சி பயந்துட்டு, இல்லை யாராவது ஒருத்தன் அது மட்டும் கல்லை விட்டு எரிஞ்சிருப்பான். அதே ஃபேஸ் நம்மகிட்ட இருக்குன்னு நினச்சி நம்மளுக்கு துரத்தலாம், இல்லை குலைக்கலாம். அந்த மாதிரி இது சகஜம். நான் ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் முன்னால் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு வீக்லி ஒன்ஸு இல்லை வீக்லி ட்வைஸு இந்த டாக்ஸ் பிடிக்கிறதுக்கு, அப்புறம் ரோட்டில் மாடு மேய விடுறது, இதை மாதிரிக்கெலாம் வேன் வரும். வேன் கார்பரேஷன்லேருந்து வேன் ஏதோ டிஸ்போஸ் பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்குன்னு ஒரு பவுண்ட்ரின்னு ஒன்று இருக்குது, அங்கே வச்சு அதுக்கு உண்டான தீனி போட்டு வளர்ப்பாங்க. 2வது நாய் வச்சுருந்தீங்கன்னா லைசன்ஸ் வாங்கணும். நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் இருந்தால், இல்லை நீ உங்கள் தெருக்கே ஒரு நாய் வளர்க்குறீங்க, எல்லோரும் சேர்ந்து வளர்க்குறீங்க, ஒரு வாயில்லா ஜீவனுக்கு சாப்பாடு போட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு லைசன்ஸ்னு ஒன்று முன்னால் உண்டு. ரேடியோவுக்கு எப்படி உண்டோ நாய்க்கு லைசன்ஸ் உண்டு. அது அப்படியே காலங்காலமாக போய் அதை எடுத்துட்டாங்க. இப்போ ஜென்ரேஷன் நம்ம மனிதன் ஜென்ரேஷன் குறைய போய் இப்போ இவங்க ஜென்ரேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இதனால் நிறைய இடைஞ்சல்கள் நிறைய இடத்துல வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம வீடு திறந்துட்டு போய் பைப்பில் போய் தண்ணி வைக்க போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா தெரியாமல் இது வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சிருது. நான்வெஜ்ஜு அந்த மாதிரி ஏதாவது வீட்டில் செஞ்சுட்டு கதவை சாத்தாமல் போயிட்டாங்கன்னா இது வீடு புகுந்து சுத்தமாக அது சாப்பிட்ருது. இப்போ அந்த நிலைமை இருக்குது. இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நல்ல ஆரோக்கியம், நல்ல விஷயம். இது நல்ல விஷயம். இதுக்கு தப்பாக இருந்தால் நம்ம எகென்ஸ்ட் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா நான் மக்கள் விமர்சகராக இருக்கேன். இது பாராட்டத்தக்க விஷயம்தான். ஆனால் இப்போ விலங்கு பிரியர்கள்லாம் என்னென்னா, எந்த காரணத்தை கொண்டு விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது, நாய்களை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நாய்களை அவங்க துன்புறுத்தலையே. இவங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க, அதோடைய வருங்காலத்தை குறைக்கிறாங்க. நிறைய குட்டி போடுது, முன்னாடி தான் இனப்பெருக்கத்தினால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. அது இவங்க என்ன பண்ணலான்னா, அந்த டாகை எடுத்துகிட்டு போகணுன்னு வெளியே எடுத்துகிட்டு போய் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பழைய மாதிரி இவங்க அதை நம்ம தெருவிலேருந்து டிஸ்போஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஏரியா டிசைட் பண்ணி அங்கே கொண்டு வளர்க்கலாமே. வீட்டில் வளர்க்குற நாய்க்கு இனிமேல் பழைய மாதிரி நீங்கள் லைசன்ஸு போட சொல்லுங்கள். அப்போ தான் தெரு நாயா வீட்டு நாயான்னு தெரியும். சப்போஸ் நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் கூட வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உடனே அது தெரு நாய் ஆயிடுது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், வீட்டில் வளர்க்குறவங்க நாய்களுக்கு அரசாங்கம், நான் இது மூலமாக நம்ம முதலமைச்சருக்கு நான் அறிவிப்பு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் இப்போ செய்கிறது இந்த டாக்கை பற்றி பண்ணுறது நீங்கள் பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் வளர்ப்பு டாக்கா வீட்டு டாக்கான்னு தெரியாமல் நிறைய இருக்குது. கேட்டால் சில பேர் ஏன் டாக்குங்கிறாங்க, ரோட்டில் நிற்கிது. ஆனால் ஆக்சுவலாக அவங்க டாக்கே இருக்காது. எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறதுக்கு பதிலாக வீட்டுக்கு வெளியே வளர்த்துருப்பாங்க. அது முறை கிடையாது. வீட்டில் டாக் வளர்க்குறாங்கன்னா அதுக்கு சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். அதே நேரத்தில் லைசன்ஸும் கொடுக்கணும். அப்புறம் அது கழுத்தில் மாட்டினா தான் நமக்கு தெரு நாயா வீட்டு நாயா தெரியும். அந்த இதை பண்ணினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்பார்ட்மெண்ட்ஸில் இப்போ நிறைய பேர் பேச்சுலர்ஸ் இருக்கிறதுனால டோர் ஓப்பனில் தான் இருக்கும்.
கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க, இல்லை வந்து சில நேரம் பண்ண மாட்டாங்க. அப்போ இருக்கும்போது ஸ்ட்ரீட் டாகெல்லாம் உள்ளே வருது. அப்போது வரும்போது என்ன ஆகுது, வீட்டுக்கு வெளியில் என்ட்ரன்ஸில் அவுத்து வைக்கிற செப்பலில் தூக்கிட்டு போயிடுது, இல்லை உள்ளே வருந்தது டாகு, இல்லை சில நேரத்தில் வந்து யாருன்னா வந்தாலும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணி குலைக்குது. ஸோ எங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப தொல்லை கொடுத்தது அந்த டாகெல்லாம். இதுக்கு கவர்மெண்ட் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கு? அந்த ஸ்ட்ரீட் டாகே இல்லாமல் இருக்கணும். டாகை அவங்க வந்துட்டு அந்த கார்ப்பரேஷன் வேன்லாம் முந்தி வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ப்ளூ கிராஸ் மாதிரி எல்லாத்தையும் போட்டுடலாம். அது வந்துட்டு நல்ல ஐடியா இல்லையா? இப்போதான் சாகடிக்க கூடாதுன்ற மாதிரி இருக்கு. ஸோ அவங்கள என்ன பண்ணுறீங்க, அந்த டாகை கூட்டிகிட்டு போகிறது, ஃபேமிலி பிளானிங் பண்ணி திரும்பி அதே ஸ்ட்ரீட்லேயே விட்டுறதோட்டு அதுங்க தொல்லை திரும்பி வந்து மிஸ் ஆக போகிறதில்ல, அதே தான் தொடரும். அதனால் அந்த டாக் இட்டு போயிட்டு ஒரு இடத்த நீங்களே செட் பண்ணிவிட்டு வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் அந்த மொத்த டாக் அங்கேயே விட்டுட்டு அங்கேயே இங்கே பராமரிச்சிக்க வேண்டியது தான். அதுதான் பெஸ்ட் வே. கவர்மெண்ட் அப்படி தான் பண்ணணும், வேறு வழியில். திரும்பி திரும்பி கொண்டு வந்து பிடிச்சிட்டு போகிறீங்க, திரும்பி அதே ஸ்ட்ரீட்லேயே கொண்டு வந்து விட்டுறீங்க. அப்போ திரும்பி திரும்பி எப்படி வரும்? அந்த நாய் திரும்பி வந்துகிட்டே தான் இருக்கும். அதை விட நீங்கள் அது மாதிரி ப்ளூ கிராஸ் மாதிரி இடத்த நீங்கள் பெரிய இடமா வச்சு அந்த இடத்துல நீங்கள் விட்டுடலாம் அந்த டாகெல்லாம். ஆனால் இதுக்கு வந்து நிறைய இந்த விலங்கு பிரியர்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. விலங்கை வந்து துன்புறுத்தக்கூடாது. நீங்கள் அதுதான்மா சொல்கிறேன், விலகு மற்றபடி துன்புறுத்த வேணாம், கொண்டு போயிட்டு நீங்கள் பராமரிப்பில் போட்டுடலான்ற ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி வச்சு கவர்மெண்ட்டே அந்த இடத்த ஒரு ரெக்வயர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல விட்டுடலாம். அந்த டாகுங்கள்லாம் அவங்களே பராமரிச்சிக்க வேண்டியது தான். இப்போ வெளிநாட்டிலலாம் இருக்கு இல்லையா, டாக் எடுத்துகிட்டு போயிட்டு முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, வளர்க்குறது வந்து அவங்க எதுவும் சாகடிக்கிறது இல்லை, எடுத்துகிட்டு போய் அவங்களே வளர்த்துக்கிறாங்க. அந்த ஒரு பெரிய இடத்துல வச்சு நம்ம இந்த ஜூ மாதிரிலாம் வச்சுருக்காங்கல்ல, அதை மாதிரி எடுத்துகிட்டு போய் டாக் ஜூ மாதிரி வச்சிட வேண்டியது தான். நல்ல விஷயம் தான் மேடம் இது ஆக்சுவலாக. ஏன்னா தெருநாய்கள் வந்து குழந்தைங்க மாவங்களில் பெரியவங்களும் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அது சும்மா போனாலும் குலைக்குது, வண்டியில் போனாலும் குலைக்குது. ஏன்னா நாங்களும் ரொம்ப டக்குன்னு பயப்பட வேண்டியதாக இருக்குது. வண்டி ஸ்கிட்டாகி கீழே வந்துடுது. அந்த மாதிரி பாதிப்புலாம் நிறைய நடக்கிறதுனால தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை மேற்கால் காட்டுறது நல்ல விஷயமா இருக்குது. மக்கள் நல்லா வரவேற்கப்படுவாங்க. இது அறிக்கையோடு நிற்காமல் இதை வந்து நடைமுறையில் சீக்கிரமாக கொண்டு வரணும். ஏன்னா இது வந்து ரொம்ப தமிழ்நாடு முழுக்க இது பாதிப்பு உண்டாகுது. அதனால் இது வந்து நடைமுறைக்கு வாய்த்த நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். வேறு என்ன பண்ணனா இதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு? இல்லை இப்போ கூட பார்க்கு சுற்றி நிறைய இங்கே சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கிறேன், பூனைக்கு சாப்பாடு வைக்கிறேன், ரொம்ப எக்ராஞ்சி பண்ணுறாங்க. அவங்க எங்கன்னா வந்து வச்சுட்டு போகிறாங்க. அதனாலே சரி நாய்கள் வந்து நம்ம மற்ற அந்த இடத்துல போய் நிற்க முடியல. எங்களை இப்போ நாங்கள் எப்போ விஷயம் நிற்க போனோம், டக்குன்னு குலைக்க வருது, கடிக்க வருது. அவங்க கொஞ்சம் சாப்பாடு வைக்கிற அவங்கள கூட வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடு கொஞ்சம் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா கண்ட இடத்துல சாப்பாடு வைக்காதீங்க. இதனால் குழந்தைங்களாம் இப்போ பார்க் வர குழந்தைங்கள முந்தானத்தை கூட கடிச்சிடுச்சு நடேசன் பார்க்கில். ஸோ ஏன் அதுன்னு கேட்டால் இந்த சாப்பாடு வச்சனால அந்த பால் இப்போ விழுந்தனால எடுத்ததுனால அங்கே நாய் சாப்பிட்டு இருக்கிறதுனால டக்குன்னு கடிக்க வருது. ஸோ அந்தமாதிரி அந்த அவங்களும் கொஞ்சம் கட்டுப்பாடு கண்ட இடத்துல சாப்பாடு வைக்காமல் நான் அந்த மோஸ்ட்லி வந்து தலைப்பு சொல்கிற மாதிரி கருத்தடுத்து பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப இன்ஜூரி ஆகுது குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி கட்சிடுது வேறு. ஸோ அந்த நடவடிக்கை வந்து துரிதப்படுத்தி நடவடிக்கை இருக்குது. நல்ல முடிவு, அழகான முடிவு, ஏற்றுக்கிறக்கூடிய விஷயம். தெருவுக்கு தெரு ஒரு 10 நாய் மாதிரி பைக்கில் போகும்போதோ நடந்து போகும்போதோ இது நிறைய ஆக்சிடென்ட் பார்த்துருக்கோம். நம்மளை இப்போ லேடிஸ் நடந்து போகும்போது அவங்கள போய் கடித்தது இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. இது இப்போ எடுத்துருக்க முடிவு அழகான முடிவு, ஏற்றுக்கிறக்கூடிய விஷயம். என்ன பண்ணலாம், அதோடைய இதை குறைச்சிட்டா நல்லா இருக்கும். மக்களுக்கு கொஞ்சம் தெருநாயினால் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது, குழந்தைங்களுக்கு பாதிப்பு. எவ்வளோ நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறோம், சில குழந்தைகளை துரத்திக்கிட்டு போய் அதை கடிக்கிறது. இப்போ பைக்கில் போகும்போது நம்மளால் வந்து மேலே வந்து விழுவுது, காலை வந்து கடிக்குதோன்னு நம்ம காலை தூக்குறோம், வண்டியிலேருந்து போய் கீழே விழுந்துடுறோம். இந்த மாதிரி பல இது இருக்குது. இப்போ எடுத்திருக்கிறது வந்து அழகான முடிவு, ஸ்டாலின் எடுத்திருக்க அழகான இது. நம்மளுடைய முதலமைச்சர் நல்ல முடிவு எடுத்திருக்காரு. சென்னையில் வந்து தெருநாய்கள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த குழந்தைய கூட அந்த ஸ்கூல் குழந்தைய கூட அந்த கடிச்சு வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் பொதுமக்களை. என்னுடைய கருத்து என்னென்னா, அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நாய்களை பிடிச்சிட்டு போயிட்டு கருத்தடை செய்துட்டு அதே இடத்துல வந்து விட்டுடுறாங்க. அது வந்து ஏற்புடையது தான். அதே மாதிரி கருத்தடைக்கும் நாய் கடிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த நாயை திருப்பியும் அதே ஊழியர்கள் கூட்டின்னு போயிட்டு வேக்சின் போட்டுட்டு திருப்பி எடுத்து வந்து அங்கேயே விட்டுட்டா ஒரு அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பெருக்கம் அடையாமல் இருக்கிறதுக்கு கருத்தடை பண்ணுறாங்க. ஆனால் ஆல்ரெடி இருக்கிற நாய்ங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அதானே? ஆமாம், நாய்கள் பெருக்காமல் இருக்கிறதுக்கு கருத்தடை. நாய்கள் மனிதர்களை கடித்தா அதை விஷம் ஏறாமல் இருக்கிறதுக்கு வேக்சின் போடணும். அது வேக்சின் போடுறதுக்கும் ஒரு டீம் மாதிரி யூஸ் பண்ணி போட்டுட்டு அந்த நாய்களை கூட்டின்னு போயிட்டு வேக்சின் புட்டப் பண்ணிவிட்டு அதே இடத்துல விட்டுடலாம்.
இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெருநாய்க்கு பிரச்சனை நிறையா இருக்குது. இப்போ நான் இருக்கிறது வந்து வில்லிவாக்கம் இருக்கும். நான் காலையில் 6 to 7 வந்து வாக்கிங் போகிறேன். ஆனால் அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 10-20 தெருநாய் இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது நடக்கிறதுக்கே. நிறையா இருக்குது. அது குட்டி போட்டு அது நிறைய வந்துட்டே இருக்குது. திடீர்னு நம்ம நடக்கும்போது நம்ம கால்கிட்டயே வருது. ஆனால் அது எந்த ஸ்டெப்பும் நகராட்சியில் எடுக்கிறது இல்லை. ஏற்கனவே நகராட்சியில் சொல்லியிருக்கோம், எங்கள் வில்லிவாக்கம் அதில் தான் சொல்லியிருக்கோம். ஆனால் அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நிறையா இருக்குது தெருநாய் பிரச்சனை. நடக்கிறதுக்கு பயமாக இருக்குது. அந்த மாதிரி நிறையா இருக்குது. அது கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறோம். நேற்று சிஎம் ஸ்டாலின் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. இதில் வந்து தெருநாய்களுக்கெல்லாம் வந்து கருத்தடை பண்ணணும் அப்படின்னு தனியாக டாக்டர்லாம் அது கூட ஏற்கனவே அந்த ஸ்கீம் இருக்கிறது தான். இல்லைன்னு சொல்லலை. ஏற்கனவே அது ஒரு 4 years 5 years முன்னாடி நடந்தது தான். அது கொஞ்சம் நாள் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். தெருவில் விட்றத பற்றி பெருசு இல்லை. ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ண நாய்களை அம்பவன் விட்டுறாங்க, அரையும் குறைமாக விட்டுறாங்க. அது எங்கே பிடிச்சமோ அங்கே பிடிச்ச இடத்துல விட்டால் அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். கட்டுப்படுத்தலாம். அங்கங்கே வந்து ஜனங்க ஓரளவு இங்கங்கே பொருளுங்க சாப்பிட்ற பொருள் தூக்கி போடக்கூடாது. ஒரு இடத்துல ரெகுலராக போட்டாங்கன்னா நல்லது தெருநாய்ங்களுக்கு. குடும்பத்தினர்களும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறாங்களே அது மாதிரி நாய்ங்களுக்கும் பண்ணுறாங்க. ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது ஆப்ரேஷன் ப்ராப்பராக பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. சிலர் வந்து அரையங்குரியம் பண்ணிவிட்டு வெளியே விட்டுறதால மேபி அது வந்து தையல் கீழ் பிரிஞ்சு திரும்பியும் அது இதுவாகுது, வெறியாகிடுது. அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நாய்களுக்கு தொந்தரவு ஏற்படாமல் பாதுகாப்பாக எதுவாக இருந்தாலும் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம்.